ஃபேஸ் மாஸ்டர் இருக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோமா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து தினகரன் வீட்டுக்கு போயிருந்தார் பெசன்ட் நகர் வீட்டுக்கு. ஸோ அப்போ மரியாதை நிமித்தமாக தான் நான் சந்திச்சுட்டு வந்தேன்ற மாதிரி அண்ணாமலை சொன்னாலுமே ஸோ டிடி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குறுதி கொடுத்து வந்திருக்காரு. டெல்லி கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் நாள் நீங்கள் அமைதியாக இருங்க. தேர்தல் சமயத்துக்குள்ளே போய் நேரில் பார்க்கல, ஸோ தேர்தல் முடிஞ்சா போய் பார்க்குறாங்க. எல்லாருமே தோல்வி, அதிமுகவும் தோல்வி, பாஜக பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதத்தில் அதிகமாக இருக்குது. ஸோ ஓபிஎஸ் சசிகலாலாம் அப்செட்டில் தான் இருக்காங்க, டிடி தினகரன் அப்செட்டில் தான் இருக்காங்க. ஆனால் தேர்தல் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரத்தப்போ என்ன சொல்லியிருந்தார் அண்ணாமலை, அதிமுக விரைவில் பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் கையில் வரும்ன்ற மாதிரி. ஸோ இந்த வாக்குறுதி கொடுத்தாச்சு. ஸோ இது பாஜக வந்து இந்த 3 பேரையும் கழட்டி விட்டுட்டாங்கன்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ மகாராஷ்டிரா அந்த நார்த் சைடில் இருக்க சட்டமன்ற தேர்தல் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கவனம், டெல்லியோட கவனம்லாம் அங்கே தான் இருக்குது. வடநாட்டில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் அங்கே கவனம் செலுத்திட்டு வராங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய வலுவாக பார்த்தீங்கன்னா சிக்கக்கூடிய வழக்குகள் பார்த்தீங்கன்னா தூசி தட்டி எடுக்க போகிறாங்க. அதெல்லாம் இந்த முக்கியமான வழக்கு டெண்டர் முறைகேடு. ஸோ இவங்க 3 பேருமே சசிகலா, ஓபிஎஸ், டிடி தினகரன் அப்செட்டை பார்த்துட்டு தான் டெல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை அனுப்பி கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க, இன்னும் ஒரு 6 மாதம் பொறுமையாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்ததாக சொல்கிறாங்க. பட் இது ஓரளவுக்கு கசிஞ்சது தான். பட் உறுதியாக பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலா மிகப்பெரிய ஒரு ஹாப்பியில் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.